வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப். ஸோ சைட்டில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க லைஃப் ஹோரோஸ்கோப் டீட்டெயில் ரிப்போர்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன். கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அரசு அதிகாரியா, அரசு வேலை கிடைக்குமா, நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு எப்படி அந்த சர்வீஸ் இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை தரோவாக ரீட் பண்ணிவிடுவோம். அந்த ஹாரோஸ்கோப்பில் முதல்ல சூரியனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, ஏன்னா சூரியன் தான் அரசுக்கு முக்கியமான ஒரு பிளானெட்டு. அதுக்கப்புறம் மேல் பிளானட்ஸ்னால் ஆண் கிரகங்கள் சொல்கிறோம். செவ்வாய், குரு, சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகமும் எப்படி ஆதிக்கம் பண்ணுது. அதுக்கு அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் லக்னா இருக்குது இல்லையா, அசனன்ட் சொல்கிறோம். லக்னா, ஃப்ரம் லக்னா உங்கள் 10th ஹவுஸ், ஃப்ரம் லக்னா யுவர் 2nd ஹவுஸ். ஸோ இதில் ஏதாவது சூரியன் கனெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத 3வது ரீடிங் வந்துடும். அப்புறம் பேசிக்காகவே உங்கள் ராசி மூன் சைன் என்ன, மேஷமாக இருக்கீங்களா, விருச்சிகமாக இருக்கீங்களா. ஏன்னா அரசாங்கத்துக்குன்னு சில மூன் சைன்ஸ் இருக்கு இல்லையா, மேஷம், விருச்சிகம், கடகம்லாம் டிஃபால்ட்டாகவே அரசாங்கத்துக்கு வந்து அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ராசி சைன்ஸ். அதில் ஏதாவது வருதா, சிம்மம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது அடுத்த அப்சர்வேஷன். அதுக்கடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது. ஸோ எதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ராகு தசை நடக்குது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. சனி தசை நடக்குது, சொல்ல முடியாது. ஸோ என்ன தசாபுக்தி நடக்குது, 7 சனி ஏதாவது நடக்குதா, அது டஃப்பாக இருக்குமா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது. ஏன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அதில் சில ஸ்டார்ஸ் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று வந்து அரசு வேலைக்கு அரசு அதிகாரியாக இருக்கிறதுக்கு ஆயில்ய நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரமே அரசாங்க சம்மந்தப்பட்ட துறைகளில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஈஸி. இதை சூரியன் 10th ஹவுஸில் இருக்கணும். ஸோ இப்படி நிறைய அப்சர்வேஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாசிபிளாக இருக்கும், எந்த டைம் ஃப்ரேமில் பாசிபிளாக இருக்கும். ஒருவேளை தசை இப்போ நல்லா இல்லை, பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த சான்ஸ் இருக்கா, அப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதை பார்த்து அப்சர்வ் பண்ணி ஒரு வாய்ஸ் கிளிப் கொடுக்கறது தான் இந்த காம்போ டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் வித் அ கவர்மெண்ட் ஜாப் வாய்ஸ் கிளிப் காம்போ. ஸோ இதை புரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.